யூதர்கள் கை கழுவி சாப்பிட்டாதான் சுத்தம், பரிசுத்தம். கை கழுவாமல் சாப்பிட்டோன்னா அவன் என்னமோ பெரிய ஏதோ கொலை குற்றம் செஞ்ச மாதிரி என்ன செஞ்சாங்க, பொங்கி எழுந்தாங்க இந்த இடத்துல. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, எப்பா அவங்க ஏற்கனவே இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறாங்க, அது போதும். கை கழுவாமல் சாப்பிட்றது ஒன்றும் அவங்கள ஒன்றும் பெருசாக தீட்டுப்படுத்துறாது. ஒருவேளை அது ஏதாவது ஒவ்வாமையை உண்டாக்கி ஏதாவது பண்ணாலும் மலஜலாதி வெளியே அது கழிச்சிட்டு போகுது, அது பெருசாக அவங்களுடைய ஆன்மாவை தீட்டுப்படுத்தாது. ஆனால் எதெல்லாம் ஆன்மாவை தீட்டுப்படுத்தும் என்று ஒரு பட்டியல் போடுகிறார். இந்த சடங்காச்சாரங்களை கடைபிடிக்கிற யூதர்களுக்குள்ள இந்த ஆன்மாவை தீட்டுப்படுத்துகிற, அதாவது வாய்க்குள்ளிருந்து புறப்பட்டு வருது பார்த்தீங்களா, அவங்க இருதயத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு வருது பார்த்தீங்களா, பொல்லாத தூசணங்கள், விபச்சாரங்கள், களவுகள், பொய்கள், இதுதாயா தீட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத இயேசுவும் அன்னைக்கு பேசுகிறார். அன்னைக்கு சாடுன்னு இந்த பரிசேயன் சரிசேயன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்புற விஷயத்தினால தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்ள விரும்புகிறவங்க, நல்ல விஷயமெல்லாம் செய்வாங்க, ஆனால் அதில் தவறான புரிதலோடு செய்வாங்க, நற்கிரியெல்லாம் செய்வாங்க. ஆனால் மனிதர்கள் அதை பார்த்து எங்களை மெச்ச வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த நற்கிரிகளை செய்வாங்க, உபவாசம்லாம் போடுவாங்க. ஆனால் மனுஷர்கள் பார்த்து இவங்க பயங்கரமாக உபவாசம் பண்ணுறவங்கப்பா, 40 நாள் உபவாசம் போகிறாருப்பா அப்படின்னு இவங்களை பார்த்து பெருமையாக மெச்சிக்கொள்ளணும் அப்படின்னு மனிதருடைய பார்வைக்காக இவர்கள் அதெல்லாம் பண்ணுவாங்க. நல்ல விஷயம்தான் அதெல்லாம். அந்த நல்ல விஷயத்தையே ஒரு தவறான மனநிலைமையோடு அதையெல்லாம் கடைபிடிப்பாங்க. அதை இயேசு கிறிஸ்து கடுமையாக என்ன செய்கிறாரு, விமர்சிக்கிறார். அதுபோல் இந்த இடத்துலையும் பரிசுத்த ஆவியார் நமக்கு சொல்லுகிற விடயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு இந்த சடங்காச்சாரத்தின் மூலியமாக சுத்தப்படுத்த அவசியம் இல்லை. கை கழுவி சாப்பிட்றதுனாலையோ, விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதனாலேயோ, அல்லது வேறெந்த சடங்கு முறையினாலேயோ இவர்கள் சுத்தப்படுத்தி கழிப்பு கழிச்சு அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு உள்ளத்திலே தூய்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான்.